மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. சோஷியல் மீடியா மூலமாக மட்டுமே வந்த மாற்றம் என்று சொல்லுவதன் மூலம் இவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? சோஷியல் மீடியா மூலமாக வந்த மாற்றம் என்பது உண்மையான மாற்றம் அல்ல, அது போலியானது, மறுபடியும் கழிச்சிட்டு எலெக்ஷனுக்கு போகலான்னு சொல்கிறாங்களா? அதை இவங்க தெளிவாக சொல்லணும். நீங்கள் மக்களை இழிவுபடுத்துகிறீர்கள், நீங்கள் தாவேக்காவை இழிவுபடுத்தவில்லை. தற்குறின்னு பேச ஆரம்பிச்சிங்கல்ல, அன்னைக்கு ஆரம்பித்தது உங்களுடைய சரிவு, திமுகவின் சரிவு. உனக்கு ஓட்டு போடலன்னா அவன் தற்குறியா? 20 வயசு பையனை பார்த்து நீ தற்குறின்ற. அவன் தற்குறி ஆனதுக்கு இன்னும் சொல்ல போனால் காரணம் நீங்கள் தான். திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு அந்த ஃபேக் நரேட்டிவ்னு கட்டமைக்கிறதும், அதை ஒருவர் சொல்லுகிறார் என்பதை வைத்து கூத்தாடுவதும், நீங்கள் மக்களை இழிவுபடுத்துறீங்க. நீங்கள் இன்னமும் பாடம் கற்றுக்கல, உங்கள் தோல்வியிலிருந்து நீங்கள் இன்னமும் பாடம் கற்கவில்லை. ஏன் இது நடந்ததுன்னு ஏன் திமுக யோசிக்க மாட்டேங்குது? இது பிஜேபிக்கு இணையாக செலவு பண்ண ஒரே கட்சி தமிழ்நாட்டில், இந்தியாவில் திமுக தான். சோஷியல் மீடியாவில் அவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கவங்க தெரியும். காசு வாங்கிட்டு வேலை செஞ்சாங்க. ஆனால் தாவேக்கால பெரும்பாலானவங்க தன்னெழுச்சியாக வேலை செஞ்சாங்க. கூலிக்கு மாரடிக்கிறவனுக்கும் ஒரு லட்சியத்தால் சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டவனுக்கு அந்த லட்சியம் என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். உன் பாஷையில் சொன்னா ஃபேக் நரேட்டிவா கூட இருக்கட்டும், வித்தியாசம் இருக்கு. அவங்களுடைய லட்சியம் விஜய் காசுக்கு அவன் வேலை செய்யல, உனக்கு உழைச்சவன் அத்தனை பேரும் காசுக்கு கூணவன். விஜய் ஒருவேளை தோற்று போனாலும் கூட நீங்கள் ஆட்சிக்கு வருவது அவ்வளவு சுலபமானதில்லை. கிரவுண்டில் அவ்வளோ தூரம் மாற்றங்கள் இருக்குது. வேறு சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் எவால்வ் ஆகும். விஜயை விமர்சித்து வரக்கூடிய, அதுவும் தவறாக விமர்சித்து புரிதல் இல்லாமல் வரக்கூடிய விமர்சனங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது என்பது உண்மையை எதிர்கொள்ள திமுகவுக்கு எந்த விருப்பமும் இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும், உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். தாவேக்கா அரசு ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட ஒரு வார காலம் முடிஞ்சிருச்சு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு வார காலம் தாண்டிடுச்சு. ஆனாலும் இன்னும் அது பற்றிய பேச்சுகள் தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய நிலை என்னன்றதை நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு விஷயம் இப்போது பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த ஆட்சி அப்படின்றது ஒரு சோஷியல் மீடியாவுடைய ஆட்சி. இந்த ஆட்சி அப்படின்றது சோஷியல் மீடியாவுடைய இன்ஸ்டாகிராம் மூலியமாக நடந்த ஒரு விஷயம். அதனால தான் இவங்க ஆட்சியை பிடித்திருக்காங்க அப்படின்னு. அப்புறம் இன்னைக்கு ஹிந்துவில் இருந்து இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் இது ஒரு ஃபேக் நரேட்டிவால் இவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க. அது அவங்களுடைய திமுக சார்ந்த அந்த தொலைக்காட்சிகளில் அது பெரிய செய்தியாக ஐடிவி மூலியமாலாம் பேசப்படுது. தொடர்ந்து இது ஒரு சோஷியல் மீடியா மூலியமாக நடந்த ஒரு ஆட்சி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்களா, இல்லை அதுதான் உண்மையா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சார் இது? சார், இப்போ சோஷியல் மீடியா மூலமாகவே ஒரு புரட்சி ஏற்பட்டதுன்னா அதில் என்ன தவறு? அரப் ஸ்ப்ரிங்ன்றது எப்படி வந்தது? அப்புறம் நேபாளில் ஏற்பட்ட புரட்சி, உலகின் சில நாடுகளில் மக்களை வாட்டி வதைத்த, கொடுமைப்படுத்திய சர்வாதிகார அரசுகள் கருத்து சுதந்திரத்தை கழுத்தை நெரித்த பொழுது புதிய விதமான தொழில்நுட்ப யுக்திகளை பயன்படுத்தி அவர்கள் தங்களுக்குள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். இது சோஷியல் மீடியாவில் வந்த ரெவல்யூஷனு. மக்கள் இதை விரும்பலன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியல, ஏன் இப்படிலாம் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. சோஷியல் மீடியா மூலமாக மட்டுமே வந்த மாற்றம் என்று சொல்லுவதன் மூலம் இவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? சோஷியல் மீடியா மூலமாக வந்த மாற்றம் என்பது உண்மையான மாற்றம் அல்ல, அது போலியானது, மறுபடியும் கழிச்சிட்டு எலெக்ஷனுக்கு போகலான்னு சொல்கிறாங்களா? அதை இவங்க தெளிவாக சொல்லணும். சோஷியல் மீடியா மூலமாக மட்டுமே இயங்கியவர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லையா? அவர்கள் வாக்குரிமை பெற்றவர்கள் இல்லையா? நான் அந்த வாதத்திலேருந்தே தொடங்குறேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இல்லை, சோஷியல் மீடியாவில் ஆக்கிரமித்து அவங்க வந்துட்டாங்கன்றது மூலமாக நீங்கள் எதை நிறுவ விரும்புகிறீர்கள்? ஓகே, உங்கள் ஆர்குமெண்ட் படியே வரேன் நான். சோஷியல் மீடியா மூலமாகவே வராங்க அப்படின்னா அதில் என்ன தவறு? நம்பர் 1. நம்பர் 2, ஃபேக் நெரேட்டிவ்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது, மக்களை இழிவுபடுத்தக்கூடியது. இல்லை, ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க, அவருக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட். ஏங்க அதுதாங்க பாலிடிக்ஸ். ஒரு பெரிய புனிதர், இவர் ஒரு பாலிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் மேனிப்புலேஷன். பாலிடிக்ஸ் இஸ் மேனிப்புலேஷன். திமுக செய்யாத மேனிப்புலேஷனா? திமுக செய்யாத தில்லாலங்கடி வேலையா? திமுக செய்யாத ஜிகினா வேலையா? தப்பே கிடையாது. அண்ணன் டாக்டர் கலைஞர் எப்படி இருந்தார்? அவர் மிகப்பெரிய தலைவர், நிறைய சாதிச்சிருக்காரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அவர் நிறைய சாதிச்சிருக்காரு. நம்மளே பேசியிருக்கோம், அதை பற்றி எவ்வளவோ பேசியிருக்கோம். இன்றைக்கி கை ரிக்ஷா ஓடுது மேற்கு வங்கத்தில், நம்ம பேசணும். ஆமாம், 29ஆம் தேதி, கடந்த 29ஆம் தேதி, இன்னும் மை கூட காயில
கல்கட்டாவில் நடந்த எலெக்ஷனை பற்றின ஃபோட்டோவை தந்தி பேப்பரில் போடும்போது நம்ம பேசணும். ஆண்கள் கியூவாக நிற்கிறாங்க, கை ரிக்ஷா தொழிலாளி 2 பேரை இழுத்துட்டு போகிறார். எப்போ? சுதந்திரத்துக்கு 78-80 வருஷம் பொறுத்து. ஆனால் 71 கலைஞர் ஒழிச்சார், அளப்பரிய சாதனைகளை செஞ்சார் கலைஞர். ஆனால் இன்னைக்கு என்ன கதை? நீங்கள் தோக்கடிக்கப்பட்டீங்கன்னா அது ஃபேக் நரேட்டிவா? மக்களை இழிவுபடுத்துபவர்கள், ஜனநாயகத்தை பற்றிய புரிதல் இல்லாதவர்கள், மக்களை குறைத்து மதிப்பிடுவர்கள் தான் இப்படி பேசுவார்கள். பத்திரிகையாளர்களை இப்படி பேசுவது வருத்தம் அளிக்கிறது. அஃப்கோர்ஸ் சுரேஷ்குமார் என்னுடைய நெருங்கிய நண்பராக இல்லாவிட்டாலும் கூட அவருடைய கருத்துக்கு நான் மதிப்பு கொடுப்பேன். ஏனெனில் அது அவருடைய கருத்து. அதை சொல்வதற்கான எல்லா அதிகாரமும் உரிமையும் அவருக்கு இருக்கிறது. அடிப்படையில் நான் ஒரு ஜனநாயகவாதி. அதனால் எனக்கு அவர் கருத்து சொல்லக்கூடிய அவருடைய உரிமையை பற்றி நான் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை, எழுப்ப முடியாது, எழுப்பக்கூடாது. ஆனால் அது ரொம்ப தவறான பார்வை. சமூகவியலோ அரசியல் பார்வையோ இல்லாதவர்கள் தான் அப்படி பேசுவார். நீங்கள் மக்களை இழிவுபடுத்துகிறீர்கள், நீங்கள் தாவேக்காவை இழிவுபடுத்தவில்லை. தற்குறின்னு பேச ஆரம்பிச்சிங்கல்ல, அன்னைக்கு ஆரம்பிச்சது உங்களுடைய சரிவு, திமுகவின் சரிவு. உனக்கு ஓட்டு போடலன்னா அவன் தற்குறியா? 20 வயசு பையனை பார்த்து நீ தற்குறின்ற. அவன் தற்குறி ஆனதுக்கு இன்னும் சொல்ல போனால் காரணம் நீங்கள் தான். ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸை ஒழிச்சு கட்டினது யார்? 30 வருஷத்தில் காலேஜஸ் பூரா எலெக்ஷனே இல்லாமல் பண்ணது யார்? அபொலிட்டிக்கலாக மாற்றினது யார்? உங்கள் பாஷையில் சொன்னால் சினிமாக்காரன் பின்னால், கூத்தாடி பின்னால் ஓட வச்சது யார்? நீங்கள். எங்கே உங்களுக்கு ஆப்பு வச்சிருவானோன்ற பயத்தில் எந்த ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து அதிகாரத்தை கைப்பற்றினீங்களோ, இன்றைக்கி அது உங்களுக்கு எதிராக திரும்புதுன்னு ஸ்டூடெண்ட் எலெக்ஷனே ஒழிச்சு கட்டினீங்க. அப்படி பார்த்தாலும் நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். எதை வச்சு நீங்கள் ஃபேக் நரேட்டிவ்னு சொல்கிறீங்க? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபேக் நரேட்டிவ்க்கு ஏன் பலியானாங்க அதை பேசுங்களேன். ஒரு குடும்பம், அந்த குடும்பம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆளும், ஒரு கட்சி ஆளும். அந்த கட்சியில் இருக்கும் அத்தனை பேரும் குறுநில மன்னர்கள். எந்த மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட செயலாளரை மீறி அவர் குறைஞ்சது 50 வருஷமாக அங்கே இருப்பார். அவருக்கு பிறகு அவர் புள்ளியை எம்பி ஆக்குவார். புதுசாக படிச்சுட்டு வர ஒரு இளைஞன், ஒரு 25 வயது இளைஞன், கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய இளைஞன் உண்மையிலே அரசியலுக்கு வரணும்னா அந்த கட்சிக்குள்ள அவன் போக முடியுமா? அவனுக்கு என்ன ஸ்கோப்? 50 வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலினுக்கு. என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள்னு தொலைக்காட்சி பேட்டியில் ஸ்டாலின் முழங்கினார். 21 உதயநிதிக்கு பொறுப்பு, எம்எல்ஏ 22 மந்திரி, 24 டெப்டி சிஎம். குறைஞ்சபட்சம் அந்த பேட்டியில் ஸ்டாலின் அவர்கள் என் குடும்பத்திலேருந்து யாராவது அரசியலுக்கு வருவார்களா என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது, அது அவர்கள் சம்பந்தப்பட்டது. ஏனெனில் அவர்கள் தனி மனிதர்கள், வர வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது வந்து அறத்தின் படியும் சட்டத்தின் படியும்னு மாரலி அண்ட் லீகலின்னு சொல்லியிருந்தாருன்னா அது நேர்மையான நியாயமான பதில். அவங்க தனிப்பட்ட விருப்பம் அதை சொல்லியிருக்கலாம்ல. அவர் ஏன் சொல்லலை? சொல்லிட்டு அடுத்த வருஷமா நீங்கள் எம்எல்ஏ ஆக்குறீங்க. மக்கள் ஒன்றும் திமுகவின் அடிமைகள் அல்ல. திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு அதை ஃபேக் நரேட்டிவ்னு கட்டமைக்கிறதும், அதை ஒருவர் சொல்லுகிறார் என்பதை வைத்து கூத்தாடுவதும், நீங்கள் மக்களை இழிவுபடுத்துறீங்க. நீங்கள் இன்னமும் பாடம் கற்றுக்கல. உங்கள் தோல்வியிலிருந்து நீங்கள் இன்னமும் பாடம் கற்கவில்லை. ஏன் இது நடந்ததுன்னு ஏன் திமுக யோசிக்க மாட்டேங்குது? இல்லை பாடம் கற்கலையா? இல்லை ஏற்றுக்க மனம் இல்லை? ஏற்றுக்க மனம் இல்லை, பாடம் கற்கவும் மாட்டாங்க. அவங்க இப்படியே தான் இருப்பாங்க. அத்தனை மாவட்ட செயலாளரும் குறுநில மன்னர்கள். ஒரு புதுசாக வர ஒரு இளைஞனுக்கு, ஒரு இளம் பெண்ணுக்கு அரசியல் கட்சியில் சேர்ந்து வேலை செய்யணும்னா திமுக இன்னைக்கு இடம் இருக்கா சொல்லுங்க. நீங்கள் இது எப்படி நீங்கள் ஃபேக் நரேட்டிவ்னு வச்சுப்போம். எதனால் வந்தது அது? இவ்வளோ நீங்கள் செஞ்ச சாதனைகளுக்கு, நீங்கள் சொல்லிக்கொண்ட சாதனைகளுக்கு, நீங்கள் கட்டமைச்ச கூட்டணிக்கு, நீங்கள் செலவு பண்ண பல ஆயிரம் கோடி பணத்துக்கு, நீங்கள் உருவாக்கிய மீடியா நெரேட்டிவ்க்கு மத்திய அரசு கண்டும் காணாமல் இருந்தது. எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்கவே இல்லை. பணத்தை வெள்ளமாக இறைச்சிங்க. நீங்களும் இறைச்சிங்க, அண்ணா திமுகவும் இறைச்சாங்க. ஒரே தெருவில் 2 பேரும் பணத்தை கொட்டுன்னு கொட்டினீங்க. 75 கோடி 100 கோடி வரைக்கும்லாம் சில தொகுதிகளில் குறிப்பிட்ட சிலரை தோற்கடிப்பதற்காக செலவழிக்கப்பட்டது. இத்தனைக்கு பிறகு நீங்கள் ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? 118 மினிமம் வாங்கியிருக்கணும். பாதி கூட வாங்க முடியலையே. அப்போ இது ஃபேக் நரேட்டிவா? நீங்கள் வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துகிறீர்கள். சோஷியல் மீடியா கட்டமைப்புனா so what? Arab Spring was completely constructed by social media techniques. ஒரு சிக்கல் இருக்குங்க, சமூகத்தில் ஒரு சிக்கல் இருக்கு. விஜய் வந்து தீர்வுன்னு நான் சொல்லலைங்க. விஜய் வந்து தேவதூதன் கிடையாது. விஜய் எல்லா பிரச்சனைகளுக்குமான சொல்யூஷன் கிடையாது. அது அவரே சொல்றாரு. நான் தேவதூதன் இல்லைன்னு அவரே சொல்றாரு. ஆனால் இது ஏன் வந்தது? ஏன் 75 ஆண்டு கால கட்சிக்கு ஒரு சுய பரிசோதனை இல்லாமல் அரை மணி நேரத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு 3 மாசமாவது ஹனிமூன் பீரியடு கொடுக்கணுன்ற குறைந்தபட்ச நியாய உணர்வு கூட இல்லை. இல்லையானா 6 மாதம் நாங்கள் எந்த இதுவும் வாய் வார்த்தை, நடைமுறையில் தினம் சிக்கல், தினம் பிரச்சனை. இது எப்படி ஃபேக் நரேட்டிவ் நீங்கள் சொல்லுவீங்க? ஃபேக் நரேட்டிவ் அப்படி ஜெயிக்குதுன்னா
ஒரிஜினல் நேரேட்டிவ் தோத்து போச்சுன்னு அர்த்தம்ல. தோத்ததுக்கு யார் காரணம்? 5 வருஷம் சாதிச்சு கிழிச்சோன்னு சொன்னீங்கல்ல, ஏன் தோத்தீங்க? உங்களால மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் நீங்க அதை தான் செய்வீங்க. தோத்தீங்கன்னா மக்களை இழிவுபடுத்துவீங்க. இப்ப அதான் செய்றீங்க. இல்ல, இன்னைக்கு சோஷியல் மீடியா காலம், எல்லாரும் கருத்து சொல்றாங்க. அதேதான். அதனால உங்களுக்கு பிடித்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு நீங்கள் சிலம்பம் ஆடுகிறீர்கள். இல்ல, இந்த சோசியல் மீடியா வச்சு ஜெயிச்சிட்டாங்க இப்ப ஒரு So நிறைய. what? ஆனா அதேதான் அவங்களும் சொல்றாங்க, நம்ம சோசியல் மீடியாலயுமே அரசியல் பேசணும் அப்படின்றதையும் அவங்க ஏங்க, சோஷியல் மீடியாவுக்கு திமுக செலவு பண்ண பணம்ன்றது சில ஆயிரம் கோடி 5 ஆண்டுகள்ல. பிஜேபியை விட அல்லது பிஜேபிக்கு இணையா செலவு பண்ண ஒரே கட்சி தமிழ்நாட்டில் இந்தியாவில் திமுக தான். சோஷியல் மீடியாவில் அவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்சபட்ச அறிவு இருக்கவங்க தெரியும். காசு வாங்கிட்டு வேலை செஞ்சாங்க. ஆனால் தாவேக்கால பெரும்பாலானவங்க தன்னெழுச்சியாக வேலை செஞ்சாங்க. கூலிக்கு மாரடிக்கிறவனுக்கும் ஒரு லட்சியத்தால சித்தாந்தத்தால ஈர்க்கப்பட்டவனுக்கு அந்த லட்சியம் என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். உன் பாஷையில சொன்னா ஃபேக் நெரேட்டிவா கூட இருக்கட்டும். வித்தியாசம் இருக்கு. அவங்களுடைய லட்சியம் விஜய் காசுக்கு அவன் வேலை செய்யல. உனக்கு உழைச்சவன் அத்தனை பேரும் காசுக்கு கூணவன். ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னா அதை திறந்த மனதோட அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்காம அதை ஃபேக் நெரேட்டிவ் முத்திர குத்துறது வந்து ரொம்ப தவறானது, மிக மிக தவறானது, உண்மைக்கு மாறானது. பத்திரிகையாளர்களே இப்படி பேசுவது என்பது வேதனையானது. கட்சிக்காரன் பேசட்டும்பா, ஆனா உண்மையான திமுக காரன் பேசல. எனக்கு தெரியும், என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க நிறைய பேர் அந்த கட்சியில. உண்மையான திமுக காரன் இதை நம்ம செஞ்ச தவறுகளால தான் இது வந்ததுன்றான். எத்தனை சோஷியல் மீடியா வந்தாலும் உண்மை என்பது ஒன்றுதான். இல்ல, இதை கட்டமைச்சு என்ன பயன் இருக்க போகுது? இந்த சோசியல் மீடியால தான் இந்த தனக்கு தானே அதாவது சோஷியல் மீடியா மூலமா வந்துட்டாங்கன்னு சொல்லுபவர்கள் இது ஒரு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பத்தி வாயை திறக்கல. சோஷியல் மீடியான்றது போது அது ஒரு போலித்தனமானது, அது ஒரு தற்காலிகமானது, அது தரம் குறைந்தது, அப்படித்தானே நீங்க கட்டமைக்க விரும்புறீங்க. சோஷியல் மீடியா மூலமா ஒருத்தனை நீங்க வந்து அப்படியே மாத்திர முடியுமா? தவறான பார்வை. இல்ல, ஒரு 60-70 வயசு உள்ளவங்க கூட வந்து விஜய் அவர்களுக்கு வந்து நான் சொல்றேனேங்க, பட்டன் ஃபோன் தான் வைத்திருக்கிற மூதாட்டி. அந்த ஃபோன் நம்பர் கூட அந்த அம்மாவுக்கு தெரியாது, பாட்டி அம்மாவுக்கு தெரியாது. அந்த ஃபோன் நம்பரையும் அந்த ஃபோனை திறக்கிறதுக்கான பின் நம்பரையும் ஒரு பேப்பரில் எழுதி சுருக்கு பையில் வச்சிருக்குது. யாராவது ஹெல்ப் பண்ணாதான் அதால் ஃபோனை திறக்க முடியும். அந்த அம்மா விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. உன் சோஷியல் மீடியா ஃபேக் நெரேட்டிவ் எங்கே போச்சு? மொபைல் ஃபோனே கிடையாது, ஸ்மார்ட் ஃபோனே கிடையாது. ஒரு 80 வயது இஸ்லாமிய பெண்மணி, தம்பி என் வாழ்க்கை பூரா நான் திமுக தான் ஓட்டு போட்டேன், 2 கட்டத்தை தவிர 99 மக்களவை தேர்தல், 2001 சட்டமன்ற தேர்தல் பிஜேபியோட கலைஞர் இருந்தார். வாயிலிருந்து கலைஞர் தான் வருது, கருணாநிதியின் கூட வரல. ஆனால் இந்த முறை நான் விஜய்க்கு போடுவது. இது என்னன்னு பார்க்க மாட்டீங்களா? ஒரே வார்த்தையில் ஃபேக் நெரேட்டிவ் முடிச்சுட்டு போயிடுவீங்களா? இந்த தோல்வி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய வந்து போகிற தோல்வி அல்ல. கிரவுண்டில் பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. திமுக காலின் கீழ் உள்ள நிலம் அகன்று கொண்டிருக்கிறது. இது சைக்கிளிக்கல் வாங்க, சுழற்சி முறையில் வரக்கூடிய தோல்வி அல்ல. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தோக்கிறது, அப்புறம் ஜெயிக்கிறது, அல்லது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜெயிக்கிறது இல்லைங்க. இது சம்திங் டிஃப்ரெண்ட். திமுகவுடைய ஆணிவேர் ஆட்டங்கான தொடங்கி இருக்கிறது. பொறுத்து அடிப்படையிலேயே மாற்றங்கள் தாக்கம் இருக்குது. கட்சி அழிஞ்சு போச்சு அப்படிலாம் நான் சொல்ல. இல்ல, அடிப்படையிலேயே ஒரு ஆட்டம், அடிப்படையில் ஒரு ஆட்டம் கண்டிருக்கிறது. ஒருவேளை விஜய் ஃபெயிலியர் ஆனால் கூட வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜயால் ஆள முடியாது, 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், நம்ம அதுக்கு பிறகு வந்துடலாம், 5 வருஷம் பொறுத்தோம். இல்லைங்க, விஜய் ஒருவேளை ஃபெயிலியர் ஆனார்னா அது என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. நான் விஜய் ஒன்றும் வக்காலத்து வாங்கலை. ஓகே, விஜய் ஒன்றும் தேவதூதன் நான் சொல்லலை. விஜயால் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் நான் சொல்லலை. சொல்கிறதெல்லாம் ஒன்று தான், இது மக்கள் தீர்ப்பு மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஃபேக் நெரேட்டிவ்னு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. ஒருவேளை விஜய் தோற்று போனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜயால் ஆள முடியாது, ஆட்டோமேட்டிக்காக திமுக கிட்ட வந்துடும், அண்ணா திமுகவும் பலவீனமாக இருக்குன்றாங்க. தவறு. வேற ஆல்டர்னேட்டிவ் அது போகும். அதனால தான் சொல்கிறேன், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தோல்வி அல்ல இது. உண்மையான திமுக காரனுக்கு இது தெரியும். அவன் மௌனித்து இருக்கிறான், வேதனைப்படுகிறான். இல்லை, அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த இதெல்லாம், இந்த மாதிரியான. ஆமாம், இது என்னங்க இது? நீங்கள் வந்து ஃபேக் நெரேட்டிவ்ன்றதை கொண்டாடுறீங்க. அஃப்கோர்ஸ் அது சுரேஷ்குமாரோட ஒரிஜினல் கருத்து. எனக்கு அவர் மீது நிரம்ப மரியாதை உண்டு, என்னுடைய நண்பர் அவர். நான் அவரை வந்து இந்த இடத்துல ஏன் அவரை பற்றி விமர்சிக்கிறான்னா, அதை இவங்க கொண்டாடுறாங்க அதனால் விமர்சிக்கிறேன். இல்லாட்டி நான் தொட மாட்டேன், எனக்கு அவசியமே இல்லை. திமுக அதை கொண்டாடுகிறது, அதனால் நான் அதை விமர்சிக்கிறேன். திமுக தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறது. மீண்டும் மீண்டும் அவங்க பாடம் கற்றுக்கவும் மாட்டாங்க. இந்த உலகம் ரொம்ப மாறி இருக்குது. ஒரே முத்திரை குத்தி சோஷியல் மீடியா அப்படின்ட்டு போய்டுறது. ஏங்க, சோஷியல் மீடியாவில் வந்தாலும் மாற்றம் தாங்க. சோஷியல் மீடியா மூலமாக ஏன் ஒரு மாற்றம் வரக்கூடாது? அவன் மனிதன் இல்லையா? விஜயோட ஒரு படத்தை கூட பார்க்காதவன் ஓட்டு போட்டிருக்கானே.
அதுக்கு என்ன சொல்றேன்? இல்ல புரிதலே இல்லாம ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரு இது கவர்ச்சியில ஓட்டு போட்டிருக்காங்க, மாய பிம்பத்துல ஓட்டு போட்டிருக்காங்க. மக்களை இழிவுபடுத்துவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இது. ஜனநாயகவாதிகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச மாட்டார்கள். ஒரு வாதத்திற்கு நான் எடுத்துக்கொள்கிறேன், அவர்கள் மாய பிம்பத்திற்கு பலியாகி விட்டார்கள்னு. நீங்க தோத்து போனதால, நீங்க குடும்ப அரசியல் பண்ணதால, நீங்க ஊர் அடிச்சு ஒலையில போட்டதால தானே அப்ப இது நடந்தது. அப்ப அதுக்கும் நீங்க தானே பொறுப்பு. நீங்க தானே ஐயா பொறுப்பு. இதுக்கு அதை சுட்டிக்காட்ட இந்த பத்திரிகையாளர்களுக்கு ஏன் மனம் வர மறுக்கிறது? இது மாயபிம்பம், மாயவலை, இதில் அவர்கள் விழுந்து விட்டார்கள் என்று கருத்து சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் இது ஏன் நிகழ்ந்தது? காலகாலமாக திமுக போட்டவங்க வயது வித்தியாசம் இன்றி 70 வயதை கடந்தவர்கள் கூட, அல்லது 40 வயதுக்குட்பட்ட நடுத்தர வயதினர் கூட, அல்லது கடந்த 2 தேர்தலில் திமுக வாக்களித்தவர்கள் கூட இந்த முறை விஜய்க்கு போட்டது. ஆமாங்க, இவங்களுக்கு போட்டால் இவங்க குடும்பம் தான் வரும். இதோ வந்துட்டாரு உதயநிதி, வந்துட்டாரு, அடுத்து இன்னொருத்தர் வருவார், எல்லாரும் வருவாங்க, நாங்கள் போடுறோன்னு வெளிப்படையாகவே இன்னைக்கு பேசுகிறாங்களே. அப்போ இது என்னன்னு திமுக ஆராயாதா? திமுகவால் ஆராய முடியாது. இதை பற்றி இந்த பத்திரிகையாளர்கள் ஃபேக் நரேட்டிவ் என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது குடும்ப அரசியல் என்பது முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு, முடைநாற்றம் எடுக்கக்கூடிய அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் நரேட்டிவாக மாறிச்சே. அதை எதிர்த்து ஒருத்தர் பேசியிருப்பாங்களா, எழுதியிருப்பாங்களா? இது இந்த மக்கள் விஜய் பக்கம் திரும்புவதற்கு ஒரு முக்கிய காரணியாக இருந்தது என்ற ஒரு அடிப்படை எளிய உண்மையை இவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், அதை பிரஸ்தாபிக்க மறுக்கிறார்கள்? ஒரே வார்த்தையில் சோஷியல் மீடியான்னு ஏன் கடந்து போறீங்க? இது தவறு இல்லையா? மனசாட்சி இல்லாத ஒரு செயல் இல்லையா? திமுக என்ற கட்சி ஒரு ஆலமரம், அது எவ்வளவோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது, நல்லது கெட்டது நிறைய நடந்திருக்குது. தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன், கலைஞருடைய 19 ஆண்டு கால ஆட்சி, ஸ்டாலினுடைய 5 ஆண்டு கால ஆட்சி எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கின்றதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பாளர்கள் அல்ல. ஆனால் இந்த தீர்ப்பை, இது வெறும் ஃபேக் நரேட்டிவ், மாய கவர்ச்சி என்றோ சொல்வது ரொம்ப ரொம்ப தவறான, ரொம்ப கண்ணியமாக சொன்ன தவறான, ரொம்ப ரொம்ப தவறான, உண்மைக்கு மாறான ஒரு கூற்று. இதை படித்தவர்கள் பத்திரிகையாளர்கள் பேசுவது கூட ரொம்ப வேதனையானது. ஏன்னா நீங்கள் உண்மையை பார்க்க மறுக்கிறீங்கன்னா இது 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 கவர்ச்சின்னு சொல்லி கடந்து போகக்கூடிய நண்பர்கள் இந்த கவர்ச்சி எதிலிருந்து வந்தது என்பதை பற்றி ஆராய வேண்டும் அல்லவா? அதிலிருந்து ஏன் அவர்கள் தப்பித்து போகிறார்கள்? ஆங்கிலத்தில் சொல்றதுனா இட் ஹஸ் நாட் கம் அவுட் ஆஃப் நத்திங். இல்லை சார், எப்பவுமே திமுக ஒரு தரமான ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படும் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. நம்ம கடந்த காலங்களில் கூட பார்த்துருக்கோம், அதிமுக ஆட்சி காலத்தில் கூட பார்த்துருக்கோம். இப்போ தாவேக்கா தான் அவங்களுடைய டார்கெட் அப்படின்னும் போது, அப்போ அவங்களுடைய இந்த எதிர்க்கட்சி வேலைன்றது இப்படி தான் இருக்க போதோன்ற ஒரு தரமான எதிர்க்கட்சிலாம் அப்படி இல்லை. தரமான எதிர்க்கட்சினா இப்போ வலுவான எதிர்க்கட்சி. அதிமுக ஒரு எதிர்க்கட்சியை எப்படி செயல்படும், திமுக எப்படி ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படும்ன்றதை நம்ம களத்தில் பார்க்கும்போது இப்போ இப்படி தான் இந்த ரூட்ல தான் போறாங்கன்ற அவங்க உண்மையை ஏற்க மறுக்கிறார்கள். எது காரணம் என்று குடும்ப அரசியல், கூச்ச நாச்சம் இல்லாத குடும்ப அரசியல், அதை நியாயப்படுத்தக்கூடிய போக்கு, யாராவது விஜயை விமர்சனம் செய்தால் அதை தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடுவது, இவற்றின் மூலமெல்லாம் அவர்கள் தங்களை தாங்களே மேலும் 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 ஏமாற்றிக் கொள்கிறார்கள். உண்மையான திமுக நண்பனுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். நண்பா, இது 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை போகிற தோல்வி அல்ல. மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை விஜய் தோல்வி அடைந்து துவண்டு அவர் அரசியலில் இருந்து அகற்றப்பட்டால், அது பதவியிலிருந்து அகற்றப்பட்டால், நீங்கள் ஆட்சிக்கு விடலாம் என்று கனவு காண்கிறீர்களே, மன்னிக்க வேண்டும், அது சுலபமானது அது ஒரு சுலபமான விஷயம் அல்ல. விஜய் ஒருவேளை தோற்று போனாலும் கூட நீங்கள் ஆட்சிக்கு வருவது அவ்வளவு சுலபமானதில்லை. கிரவுண்டில் அவ்வளோ தூரம் மாற்றங்கள் இருக்குது. வேறு சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் எவால்வ் ஆகும். ஜெயிச்சா 10, இப்பயும் சொல்கிறேன், 118 வேணும். இந்த மாற்றம் என்பது சாதாரண மாற்றம் இல்லை. 5 வருஷம் பொறுத்து வந்துடலாம் நீங்கள் நினைக்கிறீங்க, வாய்ப்பு குறைவு நண்பா. அன்லஸ் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால், செதுக்கிக் கொள்ளாவிட்டால், சுய பரிசோதனையை தீவிரமாக செய்ய வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் விஜயை விமர்சித்து வரக்கூடிய, அதுவும் தவறாக விமர்சித்து புரிதல் இல்லாமல் வரக்கூடிய விமர்சனங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது என்பது உண்மையை எதிர்கொள்ள திமுகவுக்கு எந்த விருப்பமும் இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும், உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே போல் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது கொளத்தூர் மக்களை கேடு கெட்ட அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி, முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் தோத்ததுக்கு பயன்படுத்திய வார்த்தைகள், வெற்றி தோல்வி தேர்தல்களில் சகஜம்தான், அது பெரிய தலைவர்களுக்கும் நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஜெயலலிதா அவர்கள் தோத்துருக்காங்கன்றதையும் பார்த்துருக்கோம், மு க ஸ்டாலின் அவர்களே தோத்துருக்காருன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த முறை ஒரு தோத்ததை இவ்வளோ பெரிய ஒரு பெரிய இதுவாக பார்க்குறதுன்றது இப்படி இருக்குது, அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இல்லை, அது அப்படி தான் அவங்க பேசுவாங்க. அதில் ஒன்றும் புதுசு இல்லை. 80ல் கலைஞர் தோற்கடிக்கப்பட்ட பொழுது
பேசாத பேச்சு கிடையாது. ஐயோ அதுவும் வெற்றி கொண்டான்லாம் பேசாத பேச்சு கிடையாது. அவங்க தோத்தா அப்படி தான் பேசுவாங்க. அதுதான் நான் சொல்கிறேன்ல, நீ எனக்கு ஓட்டு போடுற வரைக்கும் ஓகே. இல்லை பிரச்சனையே இப்போ இந்த ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்கிறது இதுவும் ஒன்று. ஆமாம், வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்ற விஷயம் இதுவும் ஒன்று. எஸ். ரெண்டாவது இன்னொரு பெரிய மாற்றமாக பார்க்குறது தற்குறிங்கன்ற சொல்கிறத தாண்டி இப்போ ஜென்சி கிட்ஸ்ன்னு மாற்றிருக்காங்க எல்லாரும். எஸ். இப்போ இந்த மாற்றம் இன்னமும் நீங்கள் வந்து உணரல. ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், தற்குறியாக இருக்கட்டும், அடுத்த தலைமுறை அவன் சக மனிதன். அவனை ஏன் நீங்கள் வந்து அங்கீகரிக்க மறுக்கிறீங்க? கலைஞர் வந்து அதை செய்ய மாட்டான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவருடைய மிகப்பெரிய பலமே மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வது. ஒருவேளை அவர் இருந்திருந்தா அவரு இந்த முடிவு இவங்களை எப்படி ஈர்க்கிறதுன்றது, கலைஞர் இருந்திருந்தா இவங்களை எப்படி தம் பக்கம் ஈர்க்கலான்னு தான் பார்ப்பாரே ஒழிய அவங்களை இன்னமும் விரோதியாக்கி கொள்ள மாட்டார். இப்போ இருக்க திமுக மேலும் மேலும் தாவேக்காவுக்கு ஆதரளித்தவர்களை எந்த வயதினராக இருந்தாலும் அவர்களை மேலும் மேலும் எதிரியாக்கி கொண்டிருக்கிறது. கலைஞர் இருந்தால் இது நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். நீங்கள் ஒரு விஷயம், சோஷியல் மீடியாவோட ரெலவன்ஸ் ஸ்டாலினுக்கு புரியுது, ஒரு 50% கரெக்டு. பட் அடுத்த 50% தவறு. அவர் என்ன சொல்லிக்கிறார் ஸ்டாலின்? நம்ம வந்து கோட்டை விட்டுட்டோம், நம்ம வந்து சமூக வலைதளங்களில் வந்து செயல்படணும் வீரியமாக. அந்த காலத்தில் டீ கடையில் அரசியல் பேசினாங்க, இனிமேல் சமூக வலைதளங்களில் பேசணும், ஒவ்வொருத்தரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேசுங்கன்றார். அதில் ஒரு பாதி உண்மை. அதாவது ரெலவன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்களின் தாக்கம், அதனுடைய முக்கியத்துவம் ஸ்டாலின் அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. அந்த அளவில் அது பாராட்டுக்குரியது. ஏன்னா இந்த புரிதல் கூட எடப்பாடி கிடையாது. எந்த புரிதல் கூட எடப்பாடி கிடையாது. அதுதான் திமுக அண்ணா திமுக வித்தியாசம். பட் அடுத்த ஸ்டேஜ், அடுத்த பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஸ்டாலின் அவர்களது தவறு. அது வந்து அவர் புரிஞ்சுக்கல. என்னன்னா டீ கடை அரசியலை இனிமேல் ஒவ்வொரு இடத்துலையும் பேசுங்கன்றார். டீ கடை அரசியல் பத்தாது சார். வெறும் டீ கடை அரசியல்ன்றது காசிப், வதந்தி, கிசு அது மட்டும் பத்தாது. அதை தாண்டி போகணும், பிரச்சனைகளை பற்றி ஆராயணும். இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் சமூக வலைதளங்களை நாம் இன்னமும் தீவிரமாக பயன்படுத்த வேண்டும் என்ற அவருடைய ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே. பட் அதில் என்ன மாதிரி செயல்படணுன்ற இடத்துல அவர் தோற்று போகிறார். ஸ்டாலின் தோற்று போகிறார். அவர் வெறும் டீ கடை அரசியல் சார், டீ கடை அரசியல் கிசு அது எடுபடாது சார். இந்த உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு சார். அங்கே விரும்பினதை பேசலாம் டீ கடை சார். நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக பேசினா மட்டும்தான் சார் எடுப்படும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சார், எழுத்துச்சாணியில் எழுதினாலும் அந்த காலத்தில் வெறும் அச்சு ஊடகங்களில் பேப்பர் மட்டும் இருந்த காலம். அதன் பிறகு ஆல் இண்டியா ரேடியோவும் தொலைக்காட்சிகளும் வந்த காலம். அதன் பிறகு தனியார் தொலைக்காட்சிகள், தனியார் தொலைக்காட்சிகள், இணையம் வந்த காலம். அதன் பிறகு இன்றைக்கு சமூக வலைதளங்கள் வந்திருக்க காலம். எல்லாம் தொழில்நுட்பம். நாளைக்கு இதை விட முன்னேறிய தொழில்நுட்பம் வரும். ஆனால் எது வந்தாலும் அடிப்படை கண்டென்ட் இஸ் த கிங். பேசப்படக்கூடிய விஷயம் காத்திரமானதாக இருந்தால் மட்டுமே நீ நீடித்திருப்பாய், நிலைத்திருப்பாய், ஜீவித்திருப்பாய். இல்லைன்னா நீ தோற்றுருவேன். இந்த புரிதல் இல்லாமல் சமூக வலைதளங்களை கைப்பற்றணுன்றது அதன் அளவிலேயே ஒரு முடிவல்ல. ஆங்கிலத்தில் சொல்கிறேன், இட் இஸ் நாட் அன் எண்ட் இன் இட் செல்ஃப். நீ என்ன பேச போகிற அதில்? இன்றைய இளைஞனுடைய, இன்றைய இளம் பெண்ணுடைய, இன்றைய தலைமுறையோட நீ உன்னுடைய உரையாடல் என்பது என்ன? நான் ரொம்ப சிம்பிளாக திமுக தலைமையை பார்த்து, மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கூட கேட்பது இதுதான். சார் 5 வருஷம் ரூல் பண்ணீங்க, நல்லது கெட்டது நடந்திருக்கிறது, அடுத்த முறை கூட நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலாம், நான் மறுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த முடிவு வந்த பிறகு இந்த முடிவுக்கு காரணமான அடுத்த தலைமுறையுடன் நீங்கள் உரையாட ஏன் மறுக்கிறீர்கள்? ஒரு டயலாக் ஏன் உங்ககிட்ட இருந்து வரல? நீங்க மட்டும் இல்லை, உங்க கட்சி கிட்ட இருந்து ஏன் வரல? மாறா இந்த முடிவை, இந்த தீர்ப்பை விமர்சித்து இதை குறைத்து மதிப்பிட்டு வரக்கூடிய கருத்துக்களை நீங்கள் தலையில் வைத்து கொண்டாடுகிறீர்கள். இந்த போக்கு தவறானது. இது எது காரணமோ, அவர்களுடன் யார் காரணமோ அவங்களோட உங்களுக்கு ஒரு டைலாக் ஏன் இன்னைக்கு பாசிபிளாக இல்லாமல் போச்சு? உங்கள் அரசை பற்றிய நல்ல செய்திகள் மட்டுமே உங்கள் காதுக்கு வந்த காரணத்தால் தான் நீங்கள் தோற்று போனீர்கள் என்று ஒரு கடுமையான விமர்சனம் இருக்கிறது. இதை உங்களால் மறுக்க முடியுமா? இல்லை, இப்போ வந்து கேட்குறாங்கல்ல, உடன்பிறப்பின் குரல்னு சொல்லி ஏதாவது ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணி நீங்களாம் வந்து கருத்துக்களை சொல்லுங்க, என்னைய பற்றின கருத்து இருந்தால் கூட இப்போ வந்து சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு இப்போ இறங்கியிருக்காங்க இல்லையா? ஆமாங்க, அது தோத்த பிறகு வருது. பட் இது ரொம்ப செயற்கையாக இருக்குது. எனக்கு நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் எத்தனை முறை வந்து உங்கள் காது கேட்டி, எத்தனை முறை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு பிரஸ் மீட்டை ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அட்ரஸ் பண்ணார். அவருடைய ஆட்சியில் நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்குங்க. மொத்தமாக இந்த ஆட்சியை குறை சொல்லவும் முடியாது, அது தவறு. தலையில் வச்சு கூத்தாடவும் முடியாது. நல்லது கெட்டது கலந்த ஒரு அரசு தான், மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. மறுபடியும் 5 வருஷம் பொறுத்து கூட அவங்க வரலாம், நான் மறுக்கல, அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு சொல்கிறேன் வழியாக மறுக்கல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. பட் ஸ்டில் நீங்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது ஒரு முழு அளவிலான ப்ரெஸ் மீட்டு. ஏன்னா ப்ரெஸ் மீட்டில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ், அதிகாரிகள் போய் தான் சொல்லுவாங்க, சுற்றி இருக்கவங்க, உங்கள் மனம் அதை நம்புகிறது.
அப்போ அரசியல் நடக்கக்கூடிய, ஆட்சியில் நடக்கக்கூடிய பல தவறுகள் உங்கள் பார்வைக்கு வராமலே போனது. அதற்கு நீங்கள் தான் காரணம். ஏன்னா ப்ரெஸ் மீட் அட்ரஸ் பண்ணலன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு வராது. அப்போ இவ்வளவு குறைகள் இருக்குது. இன்னைக்கு இந்த தீர்ப்பை ஒட்டுமொத்தமாக ஒரே வார்த்தையில் ஃபேக் நெரேட்டிவ் என்பது முதல்ல தவறு. ரெண்டாவது, அது ஃபேக் நெரேட்டிவ் ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டா அதுக்கு காரணம் நீங்கள் தானே. அப்போ நீங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டியது ஃபேக் நெரேட்டிவை பற்றி இல்லை. ஃபேக் நெரேட்டிவ் இடம் கொடுத்த உங்களுடைய போதாமைகளை, உங்களுடைய இயலாமைகளை, உங்களுடைய பலவீனங்களை, நீங்கள் தோற்று போனதை, நீங்கள் கடமை தவறி இருக்கீங்க, அதை தானே வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். இந்த தீர்ப்பை பற்றிய உங்களுடைய விமர்சனம் என்பது ரெண்டாம் பட்சம். இந்த தீர்ப்பு ஏன் வந்தது? இல்லை, மக்கள் வந்து இந்த 3-4 நாள்லேயே வெறுத்துட்டாங்க, ஏன்டா உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு வந்து நினச்சிட்டாங்க அப்படின்னுன்ற அளவுக்கு ஒரு சில வார்த்தைகள் வருது. ஒரு வாரத்துக்குள்ள அந்த மாதிரி பேச்செல்லாம் வந்துருமா? வந்துடும். ஏன்னா திமுக ஆட்சி பண்ணுச்சுன்னா 5 வருஷம் ஆனாலும் 150 சீட்டு 200 சீட்டு ஜெயிப்போம்னு வாடகை வாய்களை வச்சு பேச வைப்பீங்க. ஆனால் புதுசாக ஒருத்தர் ஆட்சி வந்தார்னா 10 நாள்லேயே வந்து இப்போ கழிச்சிட்டு வச்சிடலாமா? நான் கேட்குறேன், கழிச்சிட்டு வச்சிடலாமா? எலெக்ஷனுக்கு போயிடலாமா? பல ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கீங்க. அதிமுக சில ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கு. ரொம்ப செலவு கம்மியாக பண்ணது விஜய் கட்சி தான். இன்னொரு தடவை அவங்க தேர்தலுக்கு போவாங்க. இதை 1 மாதத்துலேயே 6 மாதத்துலேயே வச்சிங்கன்னா உங்களால் போக முடியுமா? கட்சிக்காரன் யாராவது பணத்தை எடுப்பானா? முதல்ல போட்டி போட முன்னுருவாங்களா? இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டவங்க 3 நாள்லேயே வெறுத்துட்டாங்கன்றதெல்லாம் தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொள், தங்களை தாங்களே திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடிய வாசகங்கள். அவர்கள் இன்னமும் தோல்வியிலிருந்து பாடம் கற்கவில்லை. ஒரே விஷயம்தான், அவங்க உண்மையை எதிர்கொள்ள தயங்குகிறார்கள். உண்மை சுடுது அவங்கள. ஏன்னா ஆட்சியிலேயோ போயிட்டு இருக்கு, இந்த சமூகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அது நல்லது கெட்டதுன்னு கூட நான் போக விரும்பல. ஓகே, இந்த சமூகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை தான் நான் சொல்கிறேன். அடுத்த முறை தேர்தல் எப்போ வந்தாலும் 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ சைக்கிளிக்கெலாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. தவறு நண்பா, வாய்ப்பு குறைவு. வேறு ஆல்டர்னேட்டிவ் தான் மக்கள் போவாங்க. நீங்கள் ஜெயித்தாலும் பத்தாது, 118 வாங்கணும். எப்படி வாங்குவீங்க? அப்போ இந்த இத்தகைய நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கும் போது அது என்னன்னு ஆராய்ஞ்சு பார்க்க உங்களால் அதற்கு நேரம் கொடுக்காம, இந்த மாதிரி என்ன நடந்திருக்குன்றதுக்கான நேரம் கொடுக்காம அதுக்குள்ள உங்களை தாக்குதலோ இல்லை இந்த ஃபேக் நெரேட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறது தான் அவங்களுடைய பிரச்சனையாக இருக்கும். ஆமாம், இந்த உண்மையை ஏற்றுக்க மறுக்கிறீங்க. உண்மை சுடுது. குறைகளை நிவர்த்தி செய்ய நீங்கள் தயாராக இல்லை. உங்களால் குறைகளை நிவர்த்தி செய்ய முடியாது. அதான் உண்மை. குடும்ப அரசியலை குறைஞ்சபட்சம் கருவறுக்க வேணாம், கட்டுப்படுத்துங்கன்றது கூட உங்களால் முடியாதுல்ல. எல்லா மாவட்ட செயலாளர் புள்ளியும் மந்திரி, எல்லா மந்திரி புள்ளியும் மாவட்ட செயலாளர், ஏதாவது ஒரு விதத்தில் இல்லையா? ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தலைமை பொறுப்புக்கு நினச்சே பார்க்க தேவையில்லை. உடனே நாங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்குறோன்னா அந்த யங்ஸ்டர்ஸ்னு வரணும் யார்? அவங்க கட்சியில் தான் வராங்க. இது வெறும் யங்ஸ்டர்ஸை மட்டும் இருந்தாது. நீ பேசக்கூடிய மொழி என்ன? உன்னோட லாங்குவேஜ். நான் லாங்குவேஜ்ன்றது பொலிட்டிக்கல் லாங்குவேஜை சொல்கிறேன். அது என்ன? விஜயோட வெற்றி என்பது வந்து ரொம்ப தீவிரமாக ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயங்க. அதில் பல டிஸ்டர்பிங் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், நான் மறுக்கேன். பட் ஒரே முத்திரையில் அது வந்து மாயவலை, ஃபேக் நெரேட்டிவ்ன்றது ரொம்ப ரொம்ப தவறான, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களின் வார்த்தை. பெரிய பத்திரிகையாளர்கள் எப்படி பேசுவது என்னை பொறுத்தவரையில் ஆங்கிலத்தில் சொன்னால் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட், துரதிருஷ்டவசமானது. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு